தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே ஐக்கிய அரபு அமீரகத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாடானது பாரசீக வளைகுடாவில் அராபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இதன் தலைநகரம் துபாய். இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்டின் மக்கள் தொகையிலே அமீரகத்தினர் 19% மட்டுமே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து குடியேறுகிறவர்கள். இவர்களின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். 76% இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்கள், 12% கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள், 6% இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள், 6% மற்றவர்கள். இந்நாட்டின் மக்கள் தொகையானது 94 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிற மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த நாட்டிலே 7 அமீரகங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதினால்தான் இது ஐக்கிய அரபு அமீரகம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஐக்கிய அரபு அமீரகத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். சுமார் 94 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்டுள்ள இந்த நாட்டுக்காக ஆண்டவரே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே 7 சிறு நாடுகளின் கூட்டமைப்பிலே இருக்கிற இந்த ஐக்கிய அரபு அமீரகத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். ராஜரிகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இங்குள்ள மக்கள் உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய சுவாசம் ஆண்டவரே இவர்களுக்குள் இருக்கிறபடினால் ஆண்டவரே இவர்கள் தேவ அன்பை ருசிக்கிற கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க. கல்வாரிலே இவர்களுக்காக நீங்க சிந்திய ரத்தத்தினாலே கர்த்தர் இவர்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இந்த நாட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த நாடு ஆயத்தமுள்ள நாடாய் இருக்கட்டும். ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது சுவாமி. அவ்விதமாய் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதல்ல ஆண்டவரே இங்குள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தொழுது கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க. இந்த நாட்டின் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.